Hello everyone, welcome to my channel Day Math Tuition Classes. In the previous video, we saw how to solve the linear equation in two variables. In the video, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how to solve the linear equation in three variables. So using elimination method தான். So என்ன அப்படின்னா நம்ம previous இதுல நம்ம என்ன யூஸ் பண்ணோமோ சேம் மெத்தட் நம்ம வந்து இங்கேயும் யூஸ் பண்ண போறோம் வித் ஸ்லைட் சேஞ்ச் வேரியபிள் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போறாங்க அதேதான் நான் என்ன சொன்னேன் எலிமினேஷன் மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் எலிமினேஷன் கேம் மாதிரி நீ எடுத்துக்கோங்க எலிமினேட் பண்ணிட்டே வருவோம் இல்லையா கடைசியில ஒண்ணுதான் வின் பண்ணும் அதே மாதிரி இங்க வந்து 2 வேரியபிள்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா ஒரே ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ணுவோம் 3 வேரியபிள்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு எலிமினேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இன்னொன்னு எலிமினேட் பண்ணுவோம் கடைசியில ஒரே ஒரு வேரியபிள் இருக்கும்போது நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போறோம் ஓகே ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ மைனஸ் 3x நேற்று சம்ஸோட கண்டினியூஷன் பண்றேன் அதனால ஃபோர்த் கொஸ்டின் எடுத்திருக்கேன் ஸோ மைனஸ் 3x பிளஸ் 2y மைனஸ் 5z is equal to minus 14 அப்படிங்கிற first equation அதே மாதிரி 2x minus 3y plus 4z is equal to 10 and x plus y plus z is equal to 4. These are the four given equations. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to mark this as equation number 1, equation number 2 and equation number 3. இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அங்க எலிமினேஷன் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணோம் வி எலிமினேட்டட் ஒன் வேரியபிள் இல்லையா அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து 3 வேரியபிள்ஸ்ல இருந்து ஒன் வேரியபிளை எலிமினேட் பண்ண போறோம் இப்போ ஐம் கோயிங் டு சூஸ் விச் வேரியபிள் டு எலிமினேட் நான் சூஸ் பண்ணியிருக்கிற வேரியபிள் என்ன அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் நான் ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணணும் எப்படி எலிமினேட் பண்றது கோஎஃபிஷியன்ட் ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்குவேன் அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல நான் வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து ஈக்குவலா இருக்கணும் இல்லனா நான் வந்து ஈக்குவேட் பண்ணணும் இல்லையா அது எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சோ ஐ அம் கோயிங் டு சூஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் இப்ப பாத்துக்கோங்க சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் சோ அப்ப வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x மட்டும் தான் நான் பார்க்க போறேன் because I chose the variable x to be deleted சோ அப்ப வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து எனக்கு -3 இருக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல செகண்ட் ஈக்குவேஷன்ல 2 இருக்கு சோ இந்த 2 and 3 இது வந்து இது ஆட் ஆர் சப்ட்ராக்ட் என்ன பண்ணாலும் நமக்கு வந்து எலிமினேட் ஆகாது சோ அதனால என்ன பண்ணணும் I have to equate the coefficients அது எப்படி பண்றது if I multiply -3 into 2 so 3 into 2 போட்டோம்னா எனக்கு இங்க 6 ஆகும் 2 வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து 6 ஆயிடுமா சோ அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm going to first multiply this equation number 1 by 2 ஓகே சோ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க எப்படி எடுத்துக்கோங்க நான் இந்த வேரியபிள் எக்ஸ் தானே நான் வந்து டெலிட் பண்ண போறேன் அப்போ இங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் எடுக்க போறீங்க அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்டை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனால மல்டிப்ளை பண்ணிருங்க ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிருங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கும் இல்லையா அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அதை எடுத்து சைன் எல்லாம் எடுக்கக்கூடாது சைன் எடுக்காம அந்த நம்பர் மட்டும் எடுத்து செகண்ட் ஈக்குவேஷன்ல ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிருங்க அவ்வளவுதான் சிம்பிளா இருக்கும் ஓகே உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்படி கூட பண்ணிக்கோங்க ஓகே ஸோ மல்டிப்ளை பண்ணிடலாமா இப்போ -3 into 2 போடும்போது -6x plus 2 into 2 வைங்கும் போது 4y minus 10z is equal to -28 உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க your doubts will be cleared so 2 into 3 போடணுமா இதனால 2 into 3 போட்டனால அது எனக்கு இங்க ஈக்குவேஷன் வந்து 6 னு வரும் சோ அப்ப 6x minus 9y plus 12z is equal to 30 அப்படின்னு போடணும் இப்போ நான் என்ன பண்ணணும் நான் வந்து x வந்து எலிமினேட் பண்ண போறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதனாலதான் வந்து நான் கோஎஃபிஷியன்ட்ஸை ஈக்குவேட் பண்ணேன் இப்போ நான் என்ன பண்ணணும் இதை ஆட் பண்ணா எனக்கு 0 ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் இல்லைன்னா சேஞ்ச் த சைன் த்ரூ அவுட் இல்லையா இங்க வந்து -6 இருக்கு இங்க +6 இருக்கு இந்த டைரக்டாவே எனக்கு கேன்சல் ஆயிரும்ல அதனால ஐ நீட் நாட் டு சேஞ்ச் த சைன்ஸ் ஸோ சைன் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் இது டைரக்டா கேன்சல் ஆயிரும் ஸோ ரிமைனிங் மட்டும் நான் எழுதினா போதும் 4y minus 9y is nothing but -5y minus 10z plus 12z is nothing but
2z is equal to minus 28 plus 30 is 2. So the equation that I got by eliminating x is equation number 3. ஓகே, நான் வந்து என்ன பண்றேன், கொடுத்திருக்கிற லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ல இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிளா நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள் எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும்? we should have 2 equations. அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்தேன்ல, இப்போ நான் வந்து வேற 2 ஈக்குவேஷன் எடுக்க போறேன். எந்த 2 ஈக்குவேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். 1 2 தவிர வேற 1 and 2 டுகெதர் எடுக்காம வேற 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I'm going to take 2 and 3. ஸோ இந்த 2 and 3ல பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தான் நான் செக் பண்ண போறேன். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல எக்ஸ் தான் வந்து நான் எலிமினேட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து த்ரூ அவுட் நான் எக்ஸ் தான் வந்து எலிமினேட் பண்ண போறேன். எக்ஸ் வந்து இருக்கவே கூடாது. ஓகேவா? அப்ப இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது? இங்க வந்து ஃபர்ஸ்ட் அதாவது செகண்ட் ஈக்குவேஷன்ல 2, தேர்ட் ஈக்குவேஷன்ல 1 இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணா போதும், இந்த தேர்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பை 2 போட்டேன் அப்படின்னா ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து ஈக்குவேட் ஆயிடும். அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I'm going to write the equation 2 as it is. 2x minus 3y plus 4z is equal to 10 அப்படின்னு நான் எழுத போறேன். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போறேன், I'm going to multiply by 2. multiply by 2 போட்டனா என்ன வரும், 2x plus 2y plus 2z is equal to 8. இப்போ நான் என்ன பண்ணணும், I have to delete, right? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே வந்து எனக்கு சைன் வந்து சேம் சைன் இருக்கு, எனக்கு வந்து ஆட் பண்ணால் 4x ஆயிடும், எனக்கு வந்து delete பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணா போதும், change the sign throughout. Plus will become minus, minus will become plus. இங்க வந்து throughout plus இருக்கிறனால எல்லாமே நெகட்டிவ் ஆயிடும். அப்போ இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ண என்ன ஆகும், மைனஸ் 3y. நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து நான் சைன் சேஞ்ச் பண்ணிட்டேன், அதனால வந்து இந்த பிளஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணவே கூடாது. அப்போ minus 3y minus 2y is minus 5y. அதே மாதிரி 4z minus 2z is nothing but plus 2z is equal to 2. ஓகே, ஸோ அப்போ வந்து this is my equation number 4. ஓகே, ஸோ இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ ஒன்று நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், ஈக்குவேஷன் 3 அண்ட் ஈக்குவேஷன் 4 போத் ஆர் சேம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவேஷன் 3 வந்து எடுத்துக்கோங்க, ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள் கொடுத்துருந்தாங்களா, linear equation in 3 variable கொடுத்தது நம்ம என்ன பண்ணோம், linear equation in 2 variable நம்ம எடுத்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், linear equation in 1 variable எடுத்தாதான் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, minus 5y plus 2z, that is equation number 3. minus 5y plus 2z is equal to 2. இங்க என்ன ஆயிடுச்சு, நமக்கு வந்து y ஓட கோஎஃபிஷியன்ட் சேம், z ஓட கோஎஃபிஷியன்ட் சேம், கான்ஸ்டன்ட் இஸ் ஆல்சோ சேம் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன பண்றோம், இப்போ நம்ம வந்து இதெல்லாம் டைரக்டாவே நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். பை ஹவ், நம்ம வந்து சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணாவே போதும், இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ 0 is equal to 0. ஸோ 0 is equal to 0 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா it will have infinitely many solutions. Many solutions. Okay, fine. இந்த system of equationsக்கு நம்ம solution find பண்ண முடியாது because they have infinitely many solutions. இப்போ question number 5. Question number 5 என்னது, 3x minus 4y plus 2z is equal to minus 9. Minus 4x plus 4y plus 10z is equal to 32. Minus x plus 2y minus 7z is equal to minus 7. Okay, so this is another linear equation in
three variables. So this is equation number 1, equation number 2 and equation number 3 அப்படின்னு as usual எடுத்துக்க போறோம். நம்மளோட ஸ்டெப் என்னது? லீனியர் ஈக்குவேஷன் எப்படி கொடுத்திருப்பாங்க? இன் 3 வேரியபிள் கொடுத்திருப்பாங்க. இந்த 3 வேரியபிள் இருக்கிறத வந்து நம்ம லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிளா சேஞ்ச் பண்ணணும். அந்த 2 வேரியபிள வந்து 1 வேரியபிளா சேஞ்ச் பண்ணி இல்லைனா ரெடியூஸ் பண்ணி நம்ம வந்து சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா? அது வந்து எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து போன சம்லயே நான் சொல்லியிருப்பேன் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. சேம் மெத்தட் we are going to follow for this sum also. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து எந்த வேரியபிள் எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கணும். எந்த வேரியபிள் எலிமினேட் பண்றது? எனக்கு எந்த வேரியபிள் ஈஸியா இருக்கோ அந்த வேரியபிள் நான் எலிமினேட் பண்ண போறேன். அப்போ நான் இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எல்லாம் செக் பண்ண போறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது இங்க என்ன வருது? 3 இருக்கு, -4 இருக்கு, -1 இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா 4 4 2 4 4 2னா இது என்னமோ எனக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி Z பார்த்தேன் அப்படின்னா 10 இருக்கு, 7 இருக்கு, 2 இருக்கு, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணா போதும்? விச் இஸ் ஈஸி? எது பார்த்தா ஈஸியா இருக்கு? எனக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y பார்த்தேன்னா எனக்கு வந்து ஈஸியா இருக்கு. அப்படிங்கறனால நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா I am going to delete equation delete variable y. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணா போதும்? ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸ் எடுக்க போறேன். இந்த ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸ் எடுத்தா என்ன வரும்? இந்த ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து டைரக்டாவே வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் தான். ரெண்டுமே ஆட் பண்ணாம எனக்கு கேன்சல் ஆயிருமா? சோ அதனால வந்து ஈக்குவேஷன் 1 as it is 3x minus 4y plus 2z is equal to minus 9. ஈக்குவேஷன் 2 வந்து எடுத்துட்டேன் அப்படின்னா minus 4x plus 4y plus 10z is equal to 32 எடுக்க போறேன். இங்க வந்து எனக்கு சைன் வந்து சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை பிகாஸ் -4y plus 4y னா டைரக்டா கேன்சல் ஆயிடும். சோ அப்ப இங்க என்ன வரும்? 3 minus 4x is minus x plus 12z is equal to what is 32 minus 9? 32 minus 9 is nothing but 23. Okay, அவ்வளவுதான். This is equation number 4. Okay. So next வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to take another equation. எந்த equation எடுத்துக்கலாம்? எந்த equationனாலும் நீங்க எடுத்துக்கலாம். நான் என்ன equation எடுக்க போறேன் அப்படின்னா equation 1 and equation 3. So equation 1 ஓட equation 1 and 3 எடுக்க போறேன். அதுல வந்து y தான் eliminate பண்ண போறேன். y eliminate பண்ணா என்ன ஆகும்? coefficient of y here is 4 and இங்க வந்து 2. So 2 into 2 ன்னு போட்டா எனக்கு 4 ஆயிருமா? அதனால equation 1 வந்து I can write it as it is. So 3x minus 4y plus 2z is equal to minus 9. Equation 3 should be multiplied by 2. So அதனால minus 2x minus x into minus 2 அப்படிங்கும்போது minus 2x னு வரும். Plus 4y minus 14 z is equal to minus 14. So இப்போ இது இங்க என்ன ஆகும்? எனக்கு வந்து minus 4y plus 4y தான் இருக்கு இங்கேயும். அதனால நான் என்ன பண்ணா போதும்? just டைரக்டா கேன்சல் பண்ணா போதும். அப்போ 3x minus x is x. இது என்ன ஆகும்? plus 2z. இப்போ வந்து minus 12z is equal to minus 9 minus 14 அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? minus 23 அப்படின்னு கிடைக்கும். This is equation number 5. இப்போ equation number 4 என்னது? minus x plus 12z is equal to 23 plus x minus 12z is equal to minus 23 ன்னு வருதா? அப்ப இது என்ன ஆயிடும்? டைரக்டா கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கா? சோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 0 is equal to 0 ன்னு வருது. So this equation, the given system of equation have infinitely many solutions. அவ்வளவுதான். Okay. Question வந்து 4a plus 3b is equal to 4. 2a plus 2b minus 2c equals 0. a plus 3b is equal to minus 2 minus c அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
ஸோ இது பார்க்கும்போது என்ன தோணுது? நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ஸ் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3 வேரியபிள்ஸ் குடுத்துருக்காங்க. அகைன் வந்து 3 வேரியபிள்ஸ் குடுத்துருக்காங்களா? இத வந்து நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, ஒன் ஆஃப் தி ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிளா இருந்துச்சு அப்படின்னாலும் மத்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு 3 வேரியபிளா இருக்கிறனால தட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் as 3 வேரியபிள் ஈக்குவேஷன் ஒன்லி. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வந்து சி அப்படிங்கிற வேரியபிள் இல்ல இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதர் டூ ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நம்ம சி வந்து எலிமினேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ எலிமினேஷன் அப்படின்னா என்னது? we are going to take away that variable from those two equations. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன்ல வந்து 2c அப்படிங்கிறது -2c அப்படிங்கிறது என்னோட LHSல இருக்கு. ஆனா இங்க வந்து இங்க -c அப்படிங்கிறது RHSல தேர்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு இல்லையா? ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த c வந்து நான் இப்படி கொண்டு வந்துட போறேன். அப்ப இங்க என்ன ஆகும்? a plus 3b plus c is equal to -2. So this I can mark this as equation number 3 and not this. ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு மாத்தி எழுதிக்கலாம். there is nothing wrong in that. ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எனக்கு சி இல்ல, அதனால இங்கே வந்து என் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள் வந்துருச்சு. அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் வந்து இங்க வந்து நான் என்ன பண்ணணும்? சி மட்டும் எலிமினேட் பண்ணா போதும். ஸோ அப்ப நான் என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் 2 and 3 தான் எடுத்து நான் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ ஈக்குவேஷன் 2ல வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு? மைனஸ் எக்ஸ்ல சி. ஸோ சி வந்து -2 இருக்கு அண்ட் 3ல வந்து +1 இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போதும்? இந்த 1ஓட மல்டிப்ளை பை 2 போட்டேன் அப்படின்னா 2c வந்துருமா? அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா equation 2 will be written as it is. So 2a plus 2b minus 2c is equal to 0. Third equation தான் நான் என்ன பண்ண போறேன்? Third equation is going to be multiplied by 2 so that I will have 2a plus 6b plus 2c is equal to -4. ஓகே, ஸோ இங்க வந்து சி தான் எலிமினேட் பண்ண போறேன். சி வந்து -2 + 2 இருக்கனால டைரக்டா கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால டைரக்டா ஆட் பண்ணா மட்டும் போதும். ஸோ 4a plus 8b is equal to -4. Everything is multiple of 4. So I'm going to multiply throughout by 1 by 4. Okay. அப்ப a plus 2b is equal to -1. So this will be my equation number 4. Okay, so இப்போ நான் என்ன பண்ண போறேன்? I have reduced linear equation in 3 variables as linear equation in 2 variables. இப்போ நான் என்ன பண்ணணும்? I have to reduce this linear equation in 2 variables as 1 variable. So அதனால வந்து நான் வந்து என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா I'm going to take first equation. So first equation I'm going to write it as it is. So 4a plus 3b is equal to 4 plus 3b is equal to 4. நான் a அப்படிங்கிற வேரியபிள் எலிமினேட் பண்ண போறேன் because a ஓட கோஎஃபிஷியன்ட் is 1 here and இங்க வந்து 4 இருக்கறனால equation 4 will be multiplied by 4 itself. So 4a plus 8b is equal to -4. So அப்ப இங்க என்ன ஆகும்? I'm going to change my sign throughout because I have to reduce this to linear equation in one variable. அதனால வந்து இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா I'll have -5b is equal to 8. Am I right? Yes. So b is equal to -8 by 5. So b value find பண்ணியாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? We have to find the value of a. அது எப்படி find பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா I have to substitute b is equal to -8 by 5 in 4. Fourth equation substitute பண்ண போறேன். Fourth equation என்னது? a plus 2b is equal to -1. a plus 2 into -8 by 5 is equal to -1. So a minus 16 by 5 is equal to -1. So transpose பண்ண அப்படின்னா -1 plus 16 by 5. So a is equal to -5 plus 16 by 5. So a is equal to 11 by
அவ்வளவுதான். இப்போ நான் என்ன ஃபைண்ட் பண்ணியாச்சு, a value, b value ஃபைண்ட் பண்ணியாச்சு. I have to find the value of c. So I'm going to substitute in any one of the equation. நான் என்ன பண்ண போறேன்னா third equation substitute பண்ண போறேன். So what does third equation says? So a plus 3b plus c is equal to minus 2 இல்லையா? So இதுதான் வந்து நமக்கு third equation. So the third equation substitute பண்ணனா 11/5 plus b என்ன ஃபைண்ட் பண்ணோம், நம்ம வந்து minus 8/5 இல்லையா? So substitute that. So 3 into minus 8/5 minus 8/5 plus c is equal to minus 2. 11/3 minus 24/5 plus c is equal to minus 2. So what is minus 24 plus 11? It is minus 1, 3 plus c is equal to minus 2. So c is equal to, I'm going to transpose this. So minus goes to the other side, it is plus. So 13/5. So c is equal to minus 10 plus 13/5. So c is equal to 3/5. So I have found the values of a, b and c. So that's it. Okay, so similarly you can try another sum. So you can take it as a to do sum. So 2x plus 5y plus 2z is equal to minus 38. 3x minus 2y plus 4z is equal to 17. Minus 6x plus y minus 7z is equal to minus 12. Take this as to do and comment your answers below. Thank you for watching.